தொகுதி வம்புப்பட்டில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 15,000 பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களிடம் பேசினர். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், பொதுமக்கள் காங்கிரசார் திரண்டிருந்த கூட்டத்தில் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வேலுதான் என்றும் அவருக்கு தொகுதி மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து உங்கள் தொகுதியை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேச வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபுவனை தொகுதியில் நலத்திட்டங்களை வழங்கி வரும் வேலு உங்கள் வீட்டு பிள்ளை, காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரே தேர்தலில் நிறுத்தப்படுவார், அவரை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று பொதுமக்களிடம் வழிமொழிந்து கோரிக்கை வைத்தார். விழாவில் முதற்கட்டமாக சுமார் 1000 பெண்களுக்கு புடவைகள், பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் திருபுவனை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசி, சிங்கபெருமாள் ஆலோசனையின் பேரில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, செந்தில்குமரன், ரகுபதி, ஏம்பலம் தொகுதி மோகன்தாஸ், மண்ணாடிப்பட்டு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், PCC நடராஜன், காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் அமிர்தராஜ், கார்த்திகேயன், முன்னாள் கவுன்சிலர் சுந்தரம், சுந்தரமூர்த்தி கவுண்டர், சேகர், பெரியண்ணன், முருகன், குணசேகரன், சிவபிரகாசம், ஜீவரத்னம், வீராசாமி, ஹரிகிருஷ்ணன், லோகநாதன், ராஜேந்திரன், தீனதயாளன், நாகராஜ், மதகடிப்பட்டு ஆனந்தன், திலோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் பழமுக்கள் ஆனந்தன், அஞ்சாலாட்சி குடும்பத்தினர் மற்றும் அழகியப்பாக்கம் தரணி பாலா, தேவி பிரியா குடும்பத்தினர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் தலைவர் சிவிரி சாரதி, நடுவநந்தல் அரசு ஓட்டுநர் தேவநாதன், சிங்கனூர் தலைமை ஆசிரியர் ஓய்வு பாரி, திண்டிவனம் மாடர்ன் ரைஸ் மில் உரிமையாளர் கண்ணபிரான், பூதேரி ஓம் சக்தி எர்த் மூவர்ஸ் அறிவழகன், புதூர் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன், கர்ணாவூர் தொழிலதிபர் முருகானந்தம், நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் முன்னாள் துணைத் தலைவர் ஐயப்பன், ஏழுமலை எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் பிரஸ் கிளியனூர் விஜய் என்கிற செந்தில், புதுப்பட்டு விஜி, ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன், ஞானக்கல்மேடு நாட்டாமை கண்ணன், எலக்ட்ரீஷியன் ரவி, பூக்கடை வெற்றிவேல், ஓமிப்பூர் பம்பை முத்து, கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான
பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எதிர்வருகின்ற 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி என்று அழைக்கப்படும் கேலண்டரை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமனின் தலைமையில் அங்காளம்மன் கோவிலில் பூஜை செய்து பொதுமக்களுக்கும் மற்றும் பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் கேலண்டர் மற்றும் சர்க்கரையினை வழங்கி எதிர்வரும் புத்தாண்டினை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தில் அனந்தராமன் வழங்கினார். அனந்தராமனுக்கு அங்காளம்மன் கோவிலில் மாலை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஊர் பொதுமக்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி தமிழ் மொழி மந்திரங்கள் ஓதிட அம்மையப்பர் வேள்வி யாகசாலை நடைபெற்றது. அதில் மலர்களால் ஒய்யார அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்த கோடிகளுக்கு அருள் காட்சி அளித்தார். தொடர்ந்து சிறப்பு யாகம் நடைபெற்று இதற்கு முன்பாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நள்ளிரவு 12 மணி அளவில் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக 10 மணி அளவில் தீச்சட்டி எடுத்தலும் 11 மணி அளவில் கோவில் கோபுரம் முகப்பில் தீபம் ஏற்றுதலும் நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரி அன்னதான குழுவினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அனைத்து செல்வங்களும் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார் குப்பத்தில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தினமும் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனையின் நுழைவு வாயில் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் இடையே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆட்டோக்களை மருத்துவமனையின் உள்ளே அனுமதிக்க மருத்துவமனை நிர்வாகம் தடை விதித்தது. இது தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மருத்துவமனை வளாகத்திற்குள் ஆட்டோ நுழைவதற்கான தடையை மறுபரிசீலனை செய்து பாகுபாடின்றி பொருத்தமான வழிமுறைகளை உருவாக்கிட வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை வாகன போக்குவரத்தை தடுக்கும் அல்லது மருத்துவமனையின் இயல்பான செயல்பாட்டை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது, மருத்துவமனை நிறுவனம் வகுத்துள்ள விதிகளை பின்பற்ற வேண்டுமென ஆட்டோ தொழிலாளர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை 30 நாட்களுக்குள் செயல்படுத்திட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தார். இந்த நிலையில் நேற்று காலை ஆட்டோ ஓட்டுநர் நோயாளியை அழைத்து வர மருத்துவமனையின் உள்ளே ஆட்டோ ஓட்டி செல்ல முயன்றார். அப்போது நுழைவு வாயில் பகுதியில் அந்த ஆட்டோவை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் நித்யானந்தம் உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பின்பற்றாமல் ஆட்டோவை மருத்துவமனையின் உள்ளே அனுமதிக்க மறுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினரிடம் புகார் மனுவை கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.
புத்தாண்டை கொண்டாட உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருவது வழக்கம். அதன்படி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் புதுச்சேரியில் களை கட்டும். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் விரும்பக்கூடிய இடங்களில் ஒன்று புதுச்சேரியின் அழகிய கடற்கரை. இதனிடையே கடற்கரைக்கு வருபவர்கள் கடலின் அழகை ரசிப்பதோடு கடலில் இறங்கி குளிப்பதற்கும் அதிகம் விரும்புவதால் அலையில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது. அதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் லைஃப் கார்டு என அழைக்கப்படும் கடலோர பாதுகாப்பு வீரர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் கண்காணிப்பாளர் நலாம் பாபு உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர் தியாகராஜன் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர காவல்படை சார்பில் இத்தகைய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நியூ இயர் வந்துடுது. கண்டிப்பாக எங்கள் அதிகாரிகள்லாம் வந்து இதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணாலும் பண்ண மாட்டாங்களா? போன தடவை செக் பண்ணாங்களா? இது என்னன்னு சொல்லுங்க நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா நியூ இயர் காரணம் முன்னெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மீட்டிங் போய் ஏன்னா நியூ இயருக்கு கண்டிப்பாக உங்களை நீங்கள் இல்லாமல் இருக்கீங்களா? நியூ இயர் நைட்டு கூட்டியிருக்கா? அதனால வந்து இப்போ இது எந்த எக்யூப்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்ல. நூற்றி க்ரௌடு வரும், நிறையா க்ரௌடு வரும். இப்போ ஏன்னா மாநிலத்தில் வந்து அந்த அளவுக்கு நல்ல பேர் வெளியில் இருக்குது. டூரிஸ்ட் வந்து வந்து ஹாப்பியாக இருக்கிற இடம் வந்து நிறைய பேர் வருவாங்க. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு தற்பொழுதிலிருந்தே சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்த மக்களும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள கடை வீதிகளில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க வருகை தந்ததால் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனை பயன்படுத்தி சமூக விரோதிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதால் அதனை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரகாட்டி தலைமையில் பெரியகடை காவல் நிலைய காவல்துறையினர் மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கமாண்டோ படை வீரர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தியபடி நகர பகுதி முழுவதும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் பெண்களை கிண்டல் செய்தல், போக்குவரத்து நெரிசல், ரவுடிகள் மாமூல் கேட்பதை தடுத்தல் ஆகியவற்றை தடுக்கும் வகையில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் துப்பாக்கி ஏந்தியபடி காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை தேங்காய்த்திட்டு துறைமுக சாலை கல்லறை அருகே 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் 3 பேரும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். காவல்துறையினர் அவர்களை சோதனையிட்ட போது கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அவர்கள் குயவர்பாளையம் வேல்முருகன் நகரை சேர்ந்த அரவிந்த், நெல்லித்தோப்பு அண்ணா நகரை சேர்ந்த டேனியல் என்கிற டேனி, கொம்பாக்கம் நடுத்தெருவை சேர்ந்த கனகவேல் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 58 கிராம் கஞ்சா மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play
புத்தாண்டையொட்டி புதுச்சேரி களை கட்டியுள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக விதவிதமான ஆடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன. இதனை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அலங்கார போட்டிகளும் நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள கசாபிளாங்கா நிறுவனத்தில் கண்கவர் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் ஆரோவில் மற்றும் உள்ளூரில் புதிதாக தயாரிக்கப்பட்ட பருத்தி ஆடைகள், ரசாயனம் இல்லாத உடைகள் உள்ளிட்ட நவீன கலாச்சார உடைகளை இளம் பெண்களும் இளைஞர்களும் அணிந்து வந்து ஒய்யார நடை போட்டனர். அதேபோன்று புதிய அணிகலன்களையும் அணிந்து கொண்டும் கைகளில் பிடித்தபடியும் நடந்தனர். அவர்களின் இந்த ஒய்யார நடை வெளிநாட்டினர், சுற்றுலா பயணிகள் என பலரும் கண்டு ரசித்தனர். அவர்கள் அணிந்து வந்த ஆடைகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த ஃபேஷன் ஷோவில் முழுக்க உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்றனர். திருபுவனை அருகே உள்ள கலிதீர்த்தால் குப்பத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் உட்பட 8 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு ஆசிரியர்களை தேர்தல் பணிக்காக தேர்தல் துறை மற்றும் கல்வித்துறை இணைந்து விடுவித்துக் கொண்டது. இதனால் 2 ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர். இதற்கிடையே தொடர்ந்து 2 மாதங்கள் ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணி நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அரையாண்டு தேர்வு நடந்து வரும் நிலையில் மாணவர்கள் பாடவாரியாக கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஒன்று திரண்டு ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்கி மாணவர்களுக்கு முறையான கல்வி வழங்க வேண்டும் என்று கூறி பள்ளியை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் அனைத்து மாணவர்களும் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக தலைமை ஆசிரியர் உறுதியளித்தார். அதன்பின் மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்பினர். கடற்கரை காந்தி திடலில் அனைத்து இந்திய கைவினை பொருட்கள் விற்பனை கண்காட்சி காந்தி சில்க் பஜார் 2025 தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கைவினை பொருட்கள் கண்காட்சி விற்பனையை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் நாடு முழுவதும் உள்ள தேசிய விருது, மாநில விருது பெற்ற கைவினை கலைஞர்களின் தனிச்சிறப்பு வாய்ந்த பாரம்பரியம் மிக்க கைத்திறன் மற்றும் தேசிய மரபு சார்ந்த படைப்புகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர். இங்கு நூல் தையல் வேலைகள், கண்ணாடி நகை வளையல்கள், தரை விரிப்புகள், உத்தரப்பிரதேச கலை உலோக பொருட்கள், பீகாரின் மதுபானி ஓவியம், பஞ்சாப் புல்காரி வகைகள், மத்திய பிரதேச டோக்ரா வகை உலோக வகைகள், மராட்டியம் தோல் காலணிகள், துணி பொம்மைகள், குஜராத் பட்டோலா புடவை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சி 10 நாட்கள் என வருகிற 28ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும்.
புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தனியார் கேக் தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு வகையான சாக்லேட் சிலைகளை செய்வது வழக்கம். குறிப்பாக சுதந்திர போராட்ட தியாகிகளான காந்தியடிகள், பாரதியார் மற்றும் பிரபலங்களான SBB, தோனி, ரஜினி, விங் கமாண்டர் அபிநந்தன் உள்ளிட்ட 15 வகையான சிலைகள் தயாரித்த நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு 7.2 அடி உயரத்தில் 658 கிலோ எடையில் கிறிஸ்துமஸ் தாத்தா சிலையை ஷெஃப் ராஜேந்திரன் தங்கராசு 11 நாட்களில் 92 மணி நேரத்தில் உருவாக்கியுள்ளார். இந்த சாக்லேட் சிலையை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்த சாக்லேட் சாண்டா கிளாஸ் சிலை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் புது காலனியை சேர்ந்த அன்பு, நதியா ஆகியோரின் பச்சிளம் குழந்தை அண்மையில் இறந்ததை தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் குழந்தையின் தாயார் நதியாவிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தார். அப்படி வாங்க சார் சார் புதுச்சேரியில் நடைபெறும் 2 நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டேவியா மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் ஆகியோர் புதுவை வருகை தர உள்ளனர். இவர்களை வரவேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கோரிமேடு எல்லையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மற்ற கட்சியினர் பேனர்கள் வைத்தால் உடனடியாக அகற்றி வரும் நகராட்சி அதிகாரிகள் தற்போது பாஜக சார்பாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் என்று கூறி விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாபானன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் தமிழ் அமைப்புகள் இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டத்தினால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அடியால் படையாக வேலை பார்க்கும் காவல்துறையே வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, மானக்கேடு, வெட்கக்கேடு, மானக்கேடு. புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் மனைவி கலைச்செல்வி அவர்களின் 12வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மறைந்த கலைச்செல்வி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மறைந்த கலைச்செல்வியின் கணவரும் முன்னாள் முதலமைச்சருமான நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும்
ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மறைந்த அம்மையாரின் நினைவு தினத்தை மௌன அஞ்சலியுடன் அனுசரித்தனர். சுபாஷா என்னடா வா நீ இந்தாண்ட வா